பார்ட் டைம் ஜாப் இருப்பதாக மெசேஜ் செய்து லட்சங்களில் சுருட்டிய நபர். பணத்தை திருப்பிக் கேட்டவருக்கு என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் வாவு யூவியாஸ் பாக்மி. இவரது மருமகன் ஜின்னா என்பவரது செல்போன் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் பார்ட் டைம் ஜாப் குறித்து குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை வாவு யூவியாஸ் பாக்மி தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அந்த நபர் அவரிடம் ஆசை வார்த்தைகள் கூறி தனது பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பினால் நிறைய லாபம் பார்க்கலாம் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரும் தனது மருமகன் ஜின்னாவின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 11,70,000 ரூபாய் பணத்தை அந்த நபருக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகு எந்த பணமும் சொல்லியபடி வரவில்லை என்பதால் பார்ட் டைம் ஜாப் இருப்பதாக சொல்லி பணம் பறித்த நபரிடம் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர் பணத்தை திருப்பித் தராமல் பணம் கொடுத்தவரின் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வாவு யூவியாஸ் பாக்மி தேசிய சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு போர்ட்டலில் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த மோசடியில் ஈடுபட்டது மதுரை தத்தநேரி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருந்த ஸ்ரீதரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஸ்ரீதரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். பண ஆசை காட்டி முதலீடு செய்து விரைவில் பணத்தை அதிக லாபமாக்கலாம் என கூறி லட்சங்களை சுருட்டியதோடு குடும்பத்தினரின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்போனை ஹேக் செய்து அதில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்கள் சமூக வலைதள அக்கவுண்டுகளை வைத்து மோசடி நபர்கள் மிரட்டுவதாக வரும் புகார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இது போன்ற கும்பல்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர்.